काफी है, आप घर ही नहीं। 96 में खुला जी, 1996 में सर। और स्वर्गीय श्री राजीव गांधी की बहुत बड़ी देन है। हाँ, और उनके इसी स्थापना के कारण हजारों लगता है हिंदी। और ग्रेजुएशन के बाद क्या करने का प्लान है? आइए यहाँ पे IAS कौन करना चाहता है? ग्रेजुएशन क्या करके था वो हम लोग को नहीं पता चला है कि उन लोगों को मिलकर थैंक यू। தனது தந்தை ராஜீவ்காந்தி நிறுவிய பள்ளிக்கு சென்ற ராகுல் காந்தி மறைந்த தந்தையின் நினைவுகளால் கண்கலங்கிய நிலையில் பள்ளியை பார்வையிட்ட காட்சிகள் இணையத்தில் வைரலாகி வருகிறது. ஜவஹர் நவோதயா வித்யாலயா பள்ளிகள் 1986ஆம் ஆண்டு அப்போதைய பிரதமர் ராஜீவ்காந்தியால் உருவாக்கப்பட்டது. கிராமப்புற மாணவர்களுக்கும் தரமான கல்வியை வழங்குவதும் வறுமையான பின்புலத்தை கொண்ட மாணவர்களின் கல்வியை மேம்படுத்தி அவர்களை நகர்ப்புற மாணவர்களுக்கு இணையான திறமைசாலிகளாக மாற்றுவதுமே ஜவஹர் நவோதயா வித்யாலயா பள்ளிகளின் நோக்கம். இந்நிலையில் பாரத் ஜோடோ நியாய யாத்திரையை நடத்தி வரும் ராகுல் காந்தி பீகாரில் இருந்தபோது அங்குள்ள நவோதயா பள்ளி ஒன்றுக்கு விஜயம் செய்தார். அப்போது தனது மறைந்த தந்தையார் ராஜீவ் காந்தியின் நினைவுகளில் மூழ்கியவராக காணப்பட்டார். தொடர்ந்து மாணவ மாணவிகள் தந்த வரவேற்பை ஏற்றுக்கொண்ட ராகுல் காந்தி அங்குள்ள ஆசிரியர்களிடம் பள்ளியின் செயல்பாடு பற்றி கேட்டறிந்து கொண்டார். தொடர்ந்து மாணவ மாணவிகளுடனான கலந்துரையாடல் நிகழ்ச்சியிலும் கலந்து கொண்ட ராகுலிடம் மாணவ மாணவிகள் கேள்விகள் கேட்க அவர்களுக்கு ராகுல் காந்தி பதிலளித்தார். இந்த வீடியோவை பகிர்ந்து வரும் காங்கிரஸ்காரர்கள் பாஜக மக்களை மதவாதிகளாகவும் மூட நம்பிக்கையாளர்களாகவும் மாற்றி வருகிறது. ஆனால் காங்கிரஸ் கட்சி ராஜீவ்காந்தி காலம் தொட்டே நவோதயா போன்ற பள்ளிகளை நிறுவி கல்வி அறிவையும் ஒழுக்கத்தையும் ஊட்டி வருகிறது. இதுதான் பாஜகவுக்கும் காங்கிரசுக்கும் உள்ள வித்தியாசம் என பதிவிட்டு வருகின்றனர்.